மீனம். இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய உங்களின் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான முறையில் சனிப்பெயர்ச்சி வருகின்ற மார்ச் 29 ஆரம்பிக்குது. அந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களின் கனவுகள் பலிக்கும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் நெடுநாளாக ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த காரியங்கள் கைகூடும். நிச்சயமாக இந்த ஆண்டில் உங்களால் நிலத்தை வாங்க முடியும். வாடகை வீட்டில் தானே நீங்கள்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு ஏளனமாக பேசியவர்கள் முன்னாடி உங்களால் நிச்சயமாக கால் நிலத்திற்காவது சொந்தக்காரராக ஆக முடியும். மிகப்பெரிய அளவில் அந்த வாராகி தாயுடைய அருள் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய பேர் உங்களை அச்சுறுத்துவாங்க. சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்க போகுது, மீனத்துக்கு தான் மிகப்பெரிய தாக்கமே இருக்குது, எதுவுமே நடக்காது, நீங்கள் உங்களுக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு நம்புகிற வரைக்கும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய இன்பங்களை வெளியே காட்டாமல் இருங்க. அதாவது குரு உங்களுக்கு அமோகமான வளர்ச்சியை நிச்சயமாக தந்தே தீர்வார். ஏன்னா அவ்வளவு சாதகமான இடத்துல இருக்கும் பொழுது சுக்கிரனின் அனுகிரகமும் பலமாக இருக்குது. இந்த இரு கிரகங்களின் பலன்கள் உங்களுக்கு நற்பலன்களாக அமையும் பொழுது நீங்கள் எப்படி சிந்திப்பீங்க அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு ஒரே இரவில் நாம் சாத்தியமாக்கிடணும். காரியம் கைகூடி வரும்பொழுதே எந்த விதமான கால தாமதமும் இல்லாமல் இன்னைக்கே இதை முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. பதறிய காரியம் சிதறும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்தோஷப்பட்டு அந்த காரியத்தில் இறங்குனீங்க அப்படின்னா அந்த காரியத்தில் ஏதாவது ஒரு பிழைகள் ஏற்படும். அதனால் மறுபடியும் நீங்கள் இருந்த இடத்திற்கே செல்ல முடியும். காரணம் என்னென்னா, சனீஸ்வரர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுப்பாரு. நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கக்கூடிய சூழ்நிலையை உங்கள் கண்ணு முன்னாடி காட்டும் பொழுது நீங்கள் அளவு கடந்த சந்தோஷம் அடைவீங்க. அந்த சந்தோஷத்தில் அந்த காரியத்தில் இறங்கி மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்றத மறந்து சில தவறுகளை செய்ய நேரிடும். மிகப்பெரிய அளவில் எந்த விதமான ஆசைகளையும் உங்கள் மனதில் வளர்க்காமல் இந்த காரியத்தில் நான் வெற்றி பெற வேண்டும், என்னால் இதை மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாய் முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த காரியத்தில் இறங்கி நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியத்தில் நினைத்த வண்ணமே வெற்றியை அடைய முடியும். வாராகி தாயை கும்பிட்டு விட்டு நீங்கள் மிகப்பெரிய காரியத்தை தொடங்கணும். ஏன்னா பல நாளாக எல்லா விஷயத்துலையுமே தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருந்த மீனத்துக்கு அத்தனை தடைகளும் விலகி புதிய பாதைகள் பிறந்தாச்சு. பல நாள் இரவு நீங்கள் அந்த தெய்வத்து முன்னாடி போய் நின்று அழுததுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்க போகுது. வாராகி தாயை கும்பிடலாமா, அந்த தெய்வத்தின் படத்தை வீட்டில் வைக்கலாமா, அந்த தெய்வத்தின் விக்கிரகத்தை நாம் பூஜை அறையில் வைத்து விளக்கு ஏற்றி வழிபடலாமா அப்படின்னு மீனத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்திற்கு மிகப்பெரிய பதில் என்னன்னா, நீங்கள் வாராகி தாயை தாராளமாக கும்பிடலாம். சில பேர் சொல்லுவாங்க, அந்த தேவி உக்கிரத்தன்மை வாய்ந்த தேவி, ஆக்ரோஷமான தேவி, அந்த தெய்வத்தை நாம் வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது அப்படின்னு. தாராளமாக கும்பிடலாம். தெய்வங்கள் கையில் ஆயுதங்களை ஏந்துவதன் மூலமாக உக்கிரமாய் ஆக்ரோஷமாய் காட்சி அளிக்கும். ஆயுதம் ஏந்துவதன் நோக்கமே யாருக்கும் தீங்கு நினைக்காத அப்பாவிகளை துஷ்டர்களிடமிருந்து காப்பதற்காக மட்டுமே தான். அப்படியும் உங்கள் மனதில் ஒரு ஐயம் இருந்தால் தயை கூர்ந்து ஒரே ஒரு விளக்கை வடக்கு திசை பார்த்து வாராகி தாயை உங்கள் மனதில் மனதார நினைத்து ஏற்றும் பொழுது அந்த சுடரில் அந்த தேவியின் அனுகிரகம் பரிபூரணமாக ஆட்சி பெறும். அதன் மூலமாக உங்களுடைய வெற்றிக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகியே தீரும். வாராகி தாய் உங்களுடைய வீட்டிற்குள் வந்ததுமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தரித்திரங்கள், பிணிகள், பீடைகள் நிச்சயமாக வெளியேறியே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. முக்கியமாக மீனத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மன வலியால் உங்களின் உடல் வலிகள் அதிகரிக்கும். அந்த மனவலி இந்த 2025 உங்களை விட்டு விலகும். மிகப்பெரிய அளவில் பெண்கள்
பல துறையில் சாதிக்க முடியும். நீங்கள் நினைத்த வேலையை செய்ய முடியும், சுதந்திரமாக செய்ய முடியும். இது நாள் வரைக்குமே நீங்கள் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு உங்களை சுற்றி இருப்பவர்கள் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த நிலை மாறி சுதந்திரமான முடிவுகளை மீனத்தில் இருக்கக்கூடிய பெண்களால் எடுக்க முடியும். மிகப்பெரிய சக்தியை, பராசக்தியின் அம்சத்தை கொண்ட வாராகி தாய் உங்களுக்கு அளித்தே தீர்வாள். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. எவ்வித அநீதிக்கும் துணை போவாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் அநியாயத்திற்கு துணை போன வரைக்குமே போதும். அதனால் பலரின் பழிகளை மீனம் சுமந்தது. இனியும் அந்த நிலை தொடரக்கூடாது. ஏன்னா பழி மட்டுமே தான் உங்களுக்கு பாவம் இன்னொரு இடத்திற்கு, அதாவது உங்களின் பிள்ளைகளின் தலையில் போய் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் உட்காருது. அந்த நிலை மீனத்திற்கு இந்த 2025 முடிந்தது. மீனமும் மீனத்தின் குடும்பமும் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் உயரத்தை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் இது. அதுலேயும் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களின் துன்பங்கள் இந்த மார்ச் மாதத்தோடு முடிந்தது. வருகின்ற சனிப்பெயர்ச்சியின் மூலமாக பல வழிகளில் பணத்தை உங்களால் சம்பாதிக்க முடியும். சில பேர் இந்நேரம் மனசில் நினச்சிருப்பீங்க, அநியாயத்திற்கு நாங்கள் எங்களின் சுய விருப்பத்தோடு போகலையே, அடுத்தவர்களின் கட்டாயத்தால் தானே அந்த காரியத்தை செய்தோம் அப்படின்னு. அதாவது காலச்சக்கரத்தின் கோட்பாடுகள் படி தூண்டுதலால் செய்யப்பட்ட பாவ கர்மங்களாகவே இருந்தாலும் அவை தனிப்பட்ட மனிதனின் கணக்கில் விதியால் வரையப்படும். மிகப்பெரிய அளவில் அத்தகைய பாவங்களிலிருந்து வாராகி தேவியுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் உங்களால் தப்ப முடியும். இனி எவ்வித தோல்வியையும் மீனம் அதனுடைய வாழ்வில் சந்திக்கவே சந்திக்காது. நிம்மதியாக இருங்க. எந்த விதமான ஆலோசனைகளையும் அடுத்தவர்களிடமிருந்து நீங்கள் பெறாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் மனதை குழப்பி விடுவாங்க. பல விதமான வழிகளை உங்களுக்கு காட்டுவாங்க. எந்த வழியில் நடந்து போனால் வெற்றியை அடைய முடியும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு நீங்கள் ஆளாகி தவறான வழியை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த ராஜராஜ சோழனே போருக்கு செல்லும் பொழுது வாராகி தேவியின் அனுகிரகத்தை பெற்றுட்டு அந்த தேவியை மனதார கும்பிட்டு விட்டு தான் போருக்கு சென்றதாக புராணங்கள் நமக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் உங்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு காரியத்தை தொடங்கும் முன் அந்த தேவியை மனதார நினச்சிக்கிட்டு அந்த தேவிக்கு ஒரு விளக்கை வடக்கு திசை பார்த்தா மாதிரி ஏற்றிட்டு நீங்கள் உங்களுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டால் அந்த காரியங்கள் நிச்சயமாக கைகூடியே தீரும். மேலும் உங்களின் வளர்ச்சிக்கு தடையாய் இருக்கக்கூடிய தடைகளும் விலகும். இந்த வாராகி தேவியுடைய விசேஷமான தன்மை என்னன்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இழந்த விஷயங்களை உங்களுக்கு அப்படியே திருப்பி தரக்கூடிய சக்தி இந்த தேவிக்கு இருக்குது. இழந்த மானத்தை உங்களால் திரும்பி பெற முடியும். நிறைய பேர் உங்களை அவமானப்படுத்தி இருப்பாங்க. இனி வரும் காலங்களில் நீங்கள் சந்தித்த அவமானங்கள் மிகப்பெரிய அளவில் பெருமைகளாகவும் கௌரவங்களாகவும் மாறியே தீரும். இழந்த நற்பெயர் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இழந்ததை பற்றி இனி நீங்கள் கவலையே பட வேணாம். நீங்கள் மனதில் தினந்தோறும் இந்த தேவியை சுமக்கணும். மீனம் அதனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எவரிடம் சொன்னாலும் அது எந்த விதமான பலனையும் தராது. காரணம் என்னன்னா, மீனத்தை பொறுத்த வரைக்குமே தண்ணீருக்குள் இருக்கக்கூடிய மீன் அழுவதைப் போலதான். அந்த மீனின் கண்ணீர் யாருக்குமே தெரியாது. அதன் பின் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் யாருக்குமே புரியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் மனதில் மிகப்பெரிய நம்பிக்கையோடு இந்த தேவியின் பாதங்களை சரணடையும் பொழுது மிகப்பெரிய அளவில் உங்களால் வாழ்க்கையில் மீண்டு எழ முடியும். பள்ளத்தில் விழுந்த மீனம் இனி மேலே ஏறி வளர்ச்சியை அடையக்கூடிய காலம்தான் இது. ஒரு பள்ளம்னு ஒன்று இருந்தால் நிச்சயமாக ஒரு மேடுன்னு இருக்கும். அந்த ஏற்றத்தில் உங்களின் வாழ்க்கை நகரக்கூடிய காலம்தான் இது. நம்பிக்கையோடு இருங்க. வாராகி அம்மனை நீங்கள் மனதார துதிக்கும் பொழுது இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து விட்டு உங்களின் வேண்டுதலை வையுங்க. ஓம் ஷாமலாய வித்மஹே ஹலஹஸ்தாய தீமஹே தன்னோ வாராகி பிரச்சோதயாத். மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை மாறப்போகுது. நம்பிக்கையோடு இருங்க. இனி எவ்வித தோல்வியையும்
மீனம் சந்திக்காதே. மீனம் எடுத்து வைக்கும் அனைத்து அடிக்கல்லும் படிக்கல்லாய் மாறியே தீரும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மீன ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.